ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 23ஆம் திருநாள், பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, பிரதமை திதி. இன்றைய நாளிலிருந்து மகாலய பக்ஷம் ஆரம்பம். மகாலய பக்ஷம் என்றால் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம வீட்டில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி சார்த தர்ப்பணங்கள் அமாவாசை அன்னைக்கும் சதுர்தசி அன்னைக்கும் சில இறந்தவர்களுக்கு நம்ம சில நாகபலி மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அதில் இந்த மகாலய பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த 15 நாட்கள், இந்த பிரதமையிலிருந்து ஆரம்பித்து வரக்கூடிய அமாவாசை வரைக்கும் 7 தலைமுறைகளுக்கான பெரியவங்க இறந்தவர்கள், அதாவது பித்ருக்கள் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க அத்தனை பேருமே நம்ம பூமியில் தான் இருப்பார்கள். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த 15 நாளுமே தர்ப்பணம் செய்ய வேண்டும், முன்னோர்களுக்கு வழிபாடுகள் செய்ய வேண்டும். முடிஞ்சது ஒரு 5 பேருக்கார உங்கள் கையில் நீங்கள் சாப்பாடு போடணும். எல்லாருடைய வழிமுறைகள்லையும் இருக்குது, எல்லா கலாச்சாரத்துலேயும் பெரியவங்களை வழிபாடு செய்வதுங்கிறது ஒரு முறை இருக்குது. அதில் நம்மளுடைய தர்மத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரதானமான ஒன்று இந்த மகாலய பட்சம். வருஷத்துக்கு ஒரு தடவை சார்தம் பண்ணுவீங்க வீட்டில் இறந்தவங்களுக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலய பட்சத்தில் அந்த பெரியவங்க எந்த திதியில் இறந்துருக்காங்களோ அந்த திதியில் சார்தம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஏகப்பட்ட புண்ணியம், இன்ஃபேக்ட் அவங்களால உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், கல்யாணம் நடக்கும், பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். 1 2லாம் பட்டியல் போட முடியாது. பெரியவங்களுடைய அனுகிரகம் இருக்கும்போது, முன்னோர்களுடைய அனுகிரகம் இருக்கும்போது எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். ஒன்று தெய்வ அனுகிரகம் அந்த ஜாதகத்தில் இல்லைங்கிற பட்சத்தில் பித்ருக்களுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும். பித்ருக்கள் அப்படின்னு சொன்னால் இறந்தவர்கள், அப்பா பாட்டனார், அம்மாவுடைய பாட்டனார், 7 தலைமுறைகளுக்கும் இந்த ஒரு பாவம் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல, இதுதான் அது. இப்போ நம்ம கரெக்டாக முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி சார்ந்த தர்ப்பணங்களில் நமக்கு பெரிய ஒரு பெனிஃபிட் போகிறது. முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த 15 நாட்களில் ஒரு நாள் எந்த திதியில் உங்கள் வீட்டில் பெரியவங்க இறந்துருக்காங்களோ அவர்களுக்கு இந்த சார்தம் செய்வது மறந்துடப்படாது. இந்த நாள் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோன்னா கடக ராசி அல்லது கடக லக்னம், அதுலேயும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து போங்க, சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள். வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலிருந்து வேறு மொழி பேசக்கூடிய ஒரு நண்பர் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் காதுக்கு வரும். பயங்கரமான சக்ஸஸை பார்க்கக்கூடிய நாள். எந்த விஷயமே சில இடங்களில் நம்ம எதிர்த்து தான் சில விஷயங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரும். எல்லார்கிட்டையும் நம்ம கேள்வி கேட்டு எல்லார்கிட்டையும் நம்ம அப்ரூவல் வாங்கிட்டு எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்தை டச் பண்ணாலும் அதை கண்டிப்பாக ஜெயிக்கும். பெரியவங்களை ஒரு சில இடங்களில் நம்ம எந்த விதத்துலையுமே மனசு கோணாமல் நடந்து கொள்வதுங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு அருமையான ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்தில் மிக முக்கியமான கொடைச்சல். யாரெல்லாம் இடையூறுகள் கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. நிறைய நன்மதிப்பு, நிறைய வெற்றிகள் எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய நாள் இன்றைய நாள். பொதுவாகவே பெண்களுக்கு அதிகப்படியான வேலை சுமை இருக்கும். மிக அதிகப்படியான ஒரு சில விஷயங்கள் நம்ம தாண்டி போய் நிறைய தடன்களெல்லாம் தாண்டி தான் ஜெயிக்கிற மாதிரி வரும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 100% அதிர்ஷ்டசாலிகள் பெண்கள். அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது. கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கர்த்தவியம், கர்மா என்னவா இருந்தாலும் அதை கரெக்டாக முடிச்சிடணும். ஏன்னா பாக்யஸ்தானத்தில் சந்திரன், ராகு, லக்னத்திலே குரு, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கும். மெயினாக மிதுனத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய இடங்கள்னு ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. மெயினாக அது US, கனடா இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய அதிபர்களுக்கு பிரச்சனை, இல்லைன்னா பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டுவது, அவங்க ஹெல்த் ரொம்ப அதிகமாக பிரச்சனை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பார்ப்போம், நிறைய கேள்விப்பட்டுருப்போம். அது மட்டும் கிடையாது, விமான போக்குவரத்தில் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அடுத்த 10 நாட்கள் மெயினாக US, கனடா வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய நண்பர்கள் சற்று கவனமாக இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை நீங்கள் கரெக்ட் அப்படின்னு நினச்சிருக்கீங்களோ அது ஸ்ட்ரெயிட்டாக தப்பாக இருக்கும். எதை நீங்கள் தப்பு இது ஆகாதுன்னு நினச்சிருக்கீங்களோ அது கரெக்டாக இருக்கும்.
ஸோ பெருசாக நீங்கள் திங்க் பண்ணாமல் கோ பை த ஃப்ளோ, ஆட்டோமேட்டிக்காக இன்றைய நாள் நல்ல விஷயங்கள் நடக்கும். கலியுக காமதேனு கல்ப விருட்சம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்திலேயே போய் சந்திரன் ராகு சேர்ந்து இருந்தாலும் கெட்ட விஷயங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஏன்னா குருவுடைய திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கறனால கெட்ட விஷயங்களை செய்ய விடமாட்டார் குரு. அதனால் பொதுவாகவே நல்ல விஷயங்களுக்கு சண்டை போடுவது, சண்டை நடந்தால் தப்பு கிடையாது. ஒரு சில இடங்கள் நீங்கள் சண்டை போடுறதுனால தான் நல்லதே நடக்கும். உங்களுடைய உரிமைகளை நீங்கள் கேட்காம விட முடியாதுல்ல. வீட்டில் பெரியவங்க ஒரு குழந்தைக்கு மட்டும் நல்லது பண்ணுறாங்க, இன்னொரு குழந்தைக்கு நல்லது பண்ணலைன்னா அப்போ கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் பேசுறதுக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்சி மாதிரி இருந்தாலும், சர்ச்சைக்குரிய டாப்பிக்காக இருந்தாலும் இது இப்படி தான் நடக்கும். இன்றைய நாள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்த்து பேசி ஒரு சில இடங்களில் உங்கள் பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதில் தர்மம் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி. நம்பிக்கையாக நின்று ஒரு காரியத்தை செய்வது. முழு சந்திர பலத்தில் நிற்கிறீங்க. எந்த விஷயத்துலையுமே எந்த தடுமாற்றமும் கிடையாது. எல்லாருடைய நட்பும் நமக்கு உண்டு. நீங்களும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி மரியாதை நீங்கள் வாங்கிறது மட்டும் கிடையாது, மற்றவங்களும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையும் பெண்களுக்கு அதிக வலிமை இருக்கக்கூடிய நாள். மன வலிமையும் சரி, பொருளாதாரமும் சரி, செல்வாக்கும் சரி, அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கராதேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எல்லா நேரங்களிலும் நம்ம எடுத்தோமா உடனே அதை முடித்தோமாங்கிற மாதிரி இருக்காது. சில நேரங்களில் சில போராட்டங்கள் செய்ய வேண்டிய விஷயமா இருக்கும். சில நேரங்களில் நமக்கு வேண்டான்னு சொன்னாலும் நமக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள் தடைகள் வரலாம். ஒரு சில விஷயங்களில் அதிகமான உடல் உழைப்பு போட்டு செய்ய வேண்டிய வேலைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் பார்ப்பீங்க. ஆனால் ஜெயிச்சிருவீங்க, ஃபெயில் ஆக மாட்டீங்க. அதை பொறுத்தவரைக்கும் இன்றைய நாள் நிறைய பேருக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடல்நிலைகளில் அதிக அக்கறை தேவை. சந்திரன் ராகு பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துன்னா உங்களது மட்டும் கிடையாது, உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நிலைகளிலும் ரொம்ப கவனம் தேவை. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னு வைங்க, பாட்டி தாத்தா இவங்கெல்லாம், அவங்களோட ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அடுத்த 15 நாட்கள் மகாலயமாக இருக்கிறனால அவ்வளோ அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு புது விஷயத்தை எடுத்து பண்ணாலும் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உண்டு. அதனால் பெரிய மாற்றங்களும் சரி, சந்தோஷமும் சரி, எல்லாம் கலந்த கலவையாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் சாம்பல் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்திலேயே போய் சந்திரன் ராகு சேர்கிறது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் ஏதாவது பிரச்சனை வரலாம். ஒரு சில பேர் அம்மாவுடைய மனசு ஏதாவது ஒரு சின்ன சஞ்சலமாக இருக்கலாம். நீங்கள் போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அன்பாக அரவணைப்பாக பேசுனீங்கன்னா போதும், செட் ஆகிடும். நிறைய பேருக்கு இந்த மன வருத்தங்கள் எல்லாமே தீரக்கூடிய அற்புதமான நாள். பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நிறைய பேருக்கு இடமாற்றம் இருக்கும். ஒரு சில பேருக்கு யாரோ முடியலன்னு வந்து பணம் கேட்பாங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்பாங்க, உதவி. அந்த உதவி உங்களை நாடி வரும்பொழுது உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு தான் ரொம்ப முக்கியம். வண்டி வாகனங்களில் போகும்போது 100% கவனம் ரோட்டில் இருக்கணும் இன்றைய நாள். அதே மாதிரி எந்த விஷயத்தை பேசுகிறீங்களோ அந்த விஷயம் வந்து தர்மத்துக்கு உட்பட நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் ஜெயிக்கும். தர்மத்துக்கு மீறி பேசக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே நம்மளை சர்ச்சைக்கு உட்படும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பேச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள். மனசில் இருக்கிற எண்ணங்களை கரெக்டாக நடுநிலையாக வைத்து கொள்வது நல்லது. அதனால் நல்லா யோகா பண்ணுங்கள், பிராணாயாமம் பண்ணுங்கள். நல்ல மாற்றங்கள் கூடி இருக்கக்கூடிய பொறுமையான நாள். அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடுன்னு சொன்னால் உங்கள் முன்னோர்கள் வழிபாடு, அதுக்கும் மேலே ஒரு படி உங்கள் அம்மா அப்பா காலில் விழுந்து நமஸ்காரம் செய்வது, அவங்களுடைய ஆசீர்வாதம் பெறுவது மிக ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. ஏன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காசு பணம் சார்ந்த விஷயங்கள், பாக்கிகள் சார்ந்த விஷயங்கள், அரியர் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த நாள் பேசலைன்னா வராது. ராகு எப்போ கன்ஜங்ஷனில் வராரோ அந்த நாளில் நம்ம கொஞ்சம் அதட்டி பேசணும், கொஞ்சம் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா தான் நடக்கும். ஒரே அடியாக கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஃபோர்ஸ். அது கண்டிப்பாக ஜெயிக்கும். புதிய விஷயங்கள் எது எடுத்து பண்ணாலும் அது கண்டிப்பாக ஜெயிக்கும். உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவியுடைய சொல் பேச்சு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மனைவியாக இருந்தால் கணவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுனதுக்கப்புறம் செய்கிறது நல்லது. பொதுவாகவே கணவனாக இருந்தால் மனைவி உடல்நிலைகளில் அக்கறை தேவை, மனைவியாக இருந்தால் கணவனுடைய உடல்நிலைகளில் அக்கறை தேவை. பெரிய நெகட்டிவிட்டி சுத்தமாக சரியில்லை அப்படிலாம் சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதில் வெற்றியும் கிடைக்கப்படுது. பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கும். நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எதை வேணால் நம்ம முடிக்கலாம், எதை வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம். இன்னொன்று, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விபரீதமான முயற்சிகள் எல்லாமே எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விபரீதமான விஷயங்கள்லாம் பண்ணோன்னா பயப்படக்கூடாது. சில விஷயங்களில் ரிஸ்க் எடுப்போம். ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது, முடிச்சிடலான்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குன்னா நீங்கள் 4 மணிக்கு கிளம்பினா ட்ரெயின் பிடிக்க முடியுமா? முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் எப்படியோ அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் ட்ரெயினை பிடிக்கலான்னு போகும்போது ட்ரெயின் கிளம்பிடும். இப்போ ட்ரெயின் கிளம்பிருச்சே, இப்போ நான் ட்ரெயின்குள்ளே ஏறணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு அங்கே உட்காந்து எடுக்க முடியாது. ட்ரெயினுக்குள்ளே ஏறி ஆகணும்னா அந்த இடத்துல ட்ரெயின் மூவ் ஆனாலும் பரவாயில்ல, எப்படியா நம்ம ஏறிட்டிங்கன்னா உள்ளே ஏறிடுவீங்க. அப்போ இந்த இடத்துல ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்கா? ரிஸ்க் இருந்தாலும் ட்ரெயின் ஏறிடுவீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல பொறுமை அப்படிங்கிறது, நிதானம் அப்படிங்கிறது தாமதமாக மாறப்படாது. அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளிநாடு பிரயாணங்களில் கவனம் தேவை, அக்கறை தேவை. சுப செலவுகள் ஏற்படும். சில இடங்களில் இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு சில இடங்கள் எதுக்காக உடம்பு பாதிப்பு இருந்ததுன்னா அதை பார்த்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கிறது பெட்டர். எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கும். மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரும் வீட்டில். அதெல்லாம் அப்படியே சமாளித்து எடுத்துன்னு போயிடணும், பெருசுபடுத்தக்கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலி நல்லா இருக்கும். சண்டை மட்டுமே போயிட்டு இருந்ததுன்னா செட் ஆகாது. இன்றைய நாளை பொறுத்தவரை இங்கே ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.